ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஃப்ரீ ஃபயர் கேமை ஒரு 9:30 மேலே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். என்னது ப்ரோ இது ஏதோ ஒரு பேனர் தான் வருது, கேம்குள்ளேயே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப்பில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த வேர்டு சர்வர் வில் பி டவுன் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆன் February 4 ஃப்ரம் இன்றைக்கி மாலை, காலை 9:30 ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5:40 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 17:40 நம்ம டைமில், அது ரயில்வேஸ் டைம், ஆக்சுவலி 24 hours டைமு. நம்ம டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 5:40 ஓகேங்களா. 5:40 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் இருக்கும். அந்த 5:40க்கு அப்புறம் தான் கேம் ஓப்பன் ஆகும் அப்படி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு இது வந்து ஒரு புது விஷயமா இருக்கல. புதுசாக நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ண வரீங்கன்னா என்னடா இது கேமே ஓப்பன் ஆகலை, நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுச்சா, ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்பிட்டு இருப்பீங்க. இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த சர்வரை வந்து டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்டேட் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வழக்கமாக பண்ணுற ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு கேமில் வந்து சில ஃபியூச்சர்ஸை கொண்டு வரணும், எடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேமில் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மிஷினையோ இல்லை ஏதாச்சும் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஃபேக்ட்ரி வந்து ஒர்க் ஆகக்கூடாது. தட் மீன்ஸ் அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மிஷின்ஸ்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா. அதனால் அவங்களால அந்த மிஷின்ஸை ரிப்பேர் பண்ணுற வேலையில் இறங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக்ட்ரி லீவ் விட்டு நீங்கள் லீவ் போங்கப்பா, ஃபேக்ட்ரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி லீவ் விட்ருவாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரீ ஃபயர் கேமில் அவங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நமக்கு லீவ் விட்டாங்க. லீவ் வந்ததோட நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு, நாங்கள் வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அப்படி என்ன தான் அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுது போர் அடிக்குது ப்ரோ, ஏதாச்சும் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுவாங்க. ஆல்ரெடி பிடிச்ச லைவ், மனசாட்சியே இல்லாமல் ஆல்ரெடி நேற்று நடந்த லைவ் ஸ்ட்ரீம் எடுத்து அப்படியே திரும்பி ரெக்கார்ட் பண்ணி போடுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஓகேங்களா. பட் அது மாதிரிலாம் நம்ம பண்ண விரும்பலை. நம்ம டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கணும், போர் அடிக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள். டெலிகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெலிகிராம் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் டெலிகிராம்னு டைப் பண்ணாலே கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி வரும், நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். வாட்ஸ்அப் வீடியோ ஓப்பன் பண்ணிங்களோ அதே மாதிரி தான். அப்புறம் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட நேமை போட்டுக்கோங்க. தமிழன்னா கெத்து. அது ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. TAMI பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லை நீங்கள் ஃபுல்லாக போட்டோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 2 வரும். ஓகே, ரெண்டுமே நம்ம சேனல் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேனலு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பு. இந்த குரூப்பில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். இந்த சேனலில் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகேங்களா. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா. அது மட்டும் இல்லை, நீங்கள் தாராளமாக என் கூட பேசலாம். ஓகேங்களா. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. நீங்கள் டெலிகிராமுக்கு வாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா வந்தேன்னு ஃபீல் பண்ணாமல், எப்படியோ வந்துட்டோம், இதை மிஸ் பண்ணி தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக சொன்னதாங்க, ஒரு புது கேரக்டர் ஒன்று வரப்போகுது. அந்த கேரக்டரோட பேர் கூட ஏதோ ஷுரோ சொல்லியிருந்தாங்க. இது எப்படி தராங்க அப்படின்னு தெரியல. டாப்அப் ஈவெண்ட்டா இல்லை டாப்அப் ஈவெண்ட்டாக தான் மேக்ஸிமம் இருக்கும். 100 டைமண்டோ 200 டைமண்டோ வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த கேரக்டரோட ஃபேஸு அண்டு கையெல்லாம் பார்த்தா எங்கேயோ போய் வண்டி விட்டு ஏற்றிருப்பான் அப்படி தான் நினைக்கிறேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, வண்டி விட்டு ஏற்றிருப்பானா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய். அவரோட ப்ரொஃபஷனல் வந்து இதான். ஓகேங்களா. டெலிவரி பாயாக இருப்பார். ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி பாயா. ஓகேங்களா. அப்படி டெலிவரி பண்ணும்போது எங்கேயாச்சும் செவுத்தில் வண்டி விட்டு ஏற்றிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். கட்டு போட்டுக்கிட்டு இதுலேயும் திமிரப்பார், பாபா மாதிரி கையை வச்சுக்கிட்டு. சரி, ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ் கோட் ரேங்க்டு சீசன் வந்து வரப்போகுது. சீசன் 5 வந்துடுச்சா. ஓகே, சீசன் 5 வரப்போகுது. அதில் MP5 கன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் தராங்க, ஒரு கோல்டு ஸ்கின்னு. இது மூலிமா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, MP5 கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் ரேங்க்டு கிளாஸ் கோட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர போகிறாங்க. திரும்பியும் அகைன் MP14 திரும்ப வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கன்ஃபார்ம் வரும். ஏன்னா அதுக்கும் ஸ்கின்னு கொண்டு வர போகிறாங்க. MP5 கன்ஃபார்ம் வரும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கன்னுக்கு ஸ்கின்னு தராங்க அப்படின்னா கிளாஸ் கோர் ரேங்க்டு சீசனுக்காக அந்த கன்று MP5 அதாவது கிளாஸ் கோரில் வரும் அப்படின்றதா உண்மை. அதனால் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் ஆஃப் இருக்குது. அந்த MP5 கன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க, நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா. என்றைக்கு ப்ரோ இந்த கிளாஸ் கோர் ரேங்க்டு சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 5 கைஸ். ஆக்சுவலி ஓகேங்களா. நாளைக்கு 2:30 ஓகேங்களா. 2:30
அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு 2:30 ஓகேங்களா, மதியானம் 2:30 ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய பெரிய மாற்றங்களே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் பிளேஸ் மாதிரியோ தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரைனிங் மோடு வரட்டும், அதுக்கப்புறம் நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தெரியுது. ஓகே, வந்தோடனே தாறுமாறாக எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபியூச்சர்ஸ் இன் கிளாசிக் மோடு ஓகேங்களா. நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மோடில் கொண்டு வர போகிறாங்க. உண்மையாலுமே அதில் நான் ஆல்ரெடி சொன்னது தான், அந்த நைஃப் வந்து பார்த்திங்கன்னா கத்தி வச்சு கொள்வது அந்த மோடு வந்து ஆல்ரெடி இருந்தது சில இதில். பட் இப்போ கிளாசிக் மோடில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூவல் பாயிண்ட், நீங்கள் சில பாயிண்ட்ஸ் இருந்தால் உங்களோட டீம்மேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூவல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. நிறைய பேர் நிறைய சேனலாக பார்த்துருக்கலாம். அது எனக்கு வீடியோ கிடைச்சிது. பட் இருந்தாலும் போடல. நான் வந்ததுக்கப்புறம் தெளிவாக போட்டுக்கலாம், எது காப்பி அடித்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த ஒரு மோட் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வார் செஸ்ட், இதை செஸ்ட்டை வச்சு செஸ்ட்டுக்காக வார் பண்ணுற மாதிரி ஒரு மோட் இருக்குது. அந்த ஒரு 3 ஓகேங்களா. இந்த 3 அப்டேட்ஸும் கிளாசிக் மேட்ச்சில் கொண்டு வராங்க. அப்புறம் புதுசாக ஏதோ ஒரு ஷார்ட் கன் கொண்டு வரான்னு சொன்னாங்க, மேக்ஸ் 7 சொல்லிட்டு. அது இந்த அப்டேட்லையா இல்லை அதை ஏன் இங்கே சொல்லலன்னு நான் தெரியல. பட் அது ஒரு கீ அப்டேட்டு, அது யாரும் சொல்லவே இல்லை. சரி, அதை விட்டுறலாம் விடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூன் டைனமிக் டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைண்ட் யுவர் பார்ட்னர் இன் க்ரைம். ஏதோ ஒரு மோடில் ஏதோ உங்களோட பார்ட்னர் க்ரைம் பண்ணுறதுல பார்ட்னரை ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மோடு எனக்கு சரியாக புரியல. பட் கன்ஃபார்ம் கேம் வந்து அப்டேட் ஆனோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமில் வேறு ஒன்றும் கிடையாது. வழக்கமாக சொன்னது தான், சர்வர் டவுன் வந்து வழக்கமாக பண்ணுற ஒரு விஷயம் தான். இது வந்து நமக்கு புதுசு கிடையாது. பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான போர் அடிக்கும். ஏன்னா கேமு தான் அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் அது கேமு ஃப்ரீ டைமில் இல்லாதப்போ உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, சில பேர் வந்து லைவ் போய் பார்ப்பாங்க. லைவ் பார்த்தா நெட்டு போயிருமே, தலைவா நான் போகிற தலைவா அப்டேட் பண்ண நெட்டு இருக்காது அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஓகே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஈவினிங் அப்டேட் வந்தவொடனே நான் லைவ் போடுறேன். லைவில் கேம் ப்ளே பண்ணலாம், ரெடியாக இருங்க. வழக்கமாக சொன்னது தான். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேம் உங்கள் வீட்டில் ஒரு 2 பேர் இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் 2 பேரில் ஒருத்தர் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். இன்னொருத்தர் அப்டேட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அப்டேட் பண்ணாலே போதும். அவங்ககிட்ட இருந்து நீங்கள் அந்த ஃப்ரீ ஃபயர் ஆடே ஷேர் பண்ணி அந்த ஏபிகேவும் ஓபிபி வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் கேம் அப்டேட் பண்ணாமலே, ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணாமலே ப்ளே பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மதியானம் ஒரு 2 மணி போல் போடுறேன். நீங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சிக்கலாம். கன்ஃபார்ம் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உடனே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4 மணி 3 மணி போல் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கன்ஃபார்ம் வீடியோ போட்டிருப்போம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் பை சிகே. இந்த வீடியோவை பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சிட்டிங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் பை சிகே. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கே கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. எல்லா நல்ல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே பாய். ஏதாச்சும் சொல்ல மறந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது தான் நான் சொல்லல. ஆனால் பட் இப்போதைக்கும் இங்கே கீ அப்டேட்ஸாக இந்த அப்டேட்டில் என்னெல்லாம் கொண்டு வராங்க அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்டேட் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே பாய்.